வணக்கம் நண்பர்களே. கதைக்களம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கதை கேட்போம், காலத்தை வெல்வோம். இன்று நாம் பார்க்க போகிற கதை தன்வினை தன்னையே சுடும். கதைக்குள்ள போவோமா? ஏமா இன்னைக்கு தம்பி மதியானம் சாப்பாட்டுக்கு வருவானா என்று மங்களம் கேட்க, உள்ளிருந்து மீனாட்சியோ, ஏன் உங்க பொல்ல வந்தா ஏதாவது சொல்லி கொடுக்கலான்னு பார்க்குறீங்களா அப்படி என்று அங்கிருந்தே சொல்ல, ஏம்மா நான் இப்போ என்ன கேட்டுட்டேன்? தம்பி மதியானம் சாப்பாட்டுக்கு வருவான்னு தானே கேட்டேன், அதுக்கேம்மா இப்படி அங்கிருந்து கத்துற? ஆமாம், நான் கத்துறது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். காலையில் சாப்பிட்றீங்க, டிவி பார்க்குறீங்க, மதியானம் சாப்பிட்றீங்க, தூங்குறீங்க, நைட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிடுறீங்க. உங்களுக்கு என்ன கவலை இருக்குது என்று மீனாட்சி அழுத்து கொண்டே திரும்பவும் கத்த, ஏம்மா நான் இப்போ என்ன கேட்டுட்டேன்? நீ இப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறியம்மா. ஆமாம், உன்னால் எனக்கு நிம்மதியே போச்சு. ஏன்னா முதியோர் இல்லத்துக்கு போய் தொலைஞ்சாலும் தொலையலாம் நீ என்று அவர் சொல்ல, ஏம்மா இந்த வீடு வாசல் எல்லாம் கட்டி என் பிள்ளைய வளர்த்து படிக்க வச்சு உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் பாரு, நான் முதியோர் இல்லத்துக்கு போகணுமா? ஆமாம், கண்டிப்பாக நான் தான் முதியோர் இல்லத்துக்கு போகணும் என்று விரக்தியோடு மங்களம் பேச, ஓஹோ சொல்லி காட்டுறீங்களா பிள்ளைய வளர்த்தது படிக்க வச்சது கல்யாணம் பண்ணதுன்னு? அம்மா தாயே, நீ இந்த வீட்டிலே இரு, உங்கள் வீடு கட்டின்னு அழுவு. நானும் என் பிள்ளையும் நானும் உங்கள் பிள்ளையும் தனி கொடுத்துன்னு போகிறோம். ஏம்மா இந்த வீட்டை கட்டி என் பிள்ளைய வளர்த்து படிக்க வச்சு உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் பாரு, நான் முதியோர் இல்லத்துக்கு தாம்மா போகணும் என்று விரக்தியோட மங்களம் சொல்ல, ஆமாம் சொல்லி காட்டிட்டீங்களா? எல்லாம் தெரியும் எனக்கு நீங்கள் சொல்லி காட்டிங்கன்னு. பிள்ளைய வளர்த்தேன், படிக்க வச்சேன், வீட்டை கட்டி கொடுத்தேன், கல்யாணம் பண்ணி வச்சேன். அப்பப்பப்பப்பப்பா, இப்படி ஒரு தாயை நான் பார்த்தது இல்லைடா சாமி. அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் நானும் என் வீட்டுக்காரரும் உங்கள் பிள்ளையும் தனி கொடுத்துன்னு போயிடுறோம். நீங்கள் கட்டின வீட்டில் நீங்களே சந்தோஷமாக இருங்க. ஐயோ அம்மா தாயே, உங்ககிட்ட பேச முடியாதும்மா, பேசுனா எதனா வச்சு சண்டை போடுற என்று வாயை மூடிக்கொண்டு மங்களம் தன்னுடைய அறைக்கு சென்று விட்டாள். மதியம் அலுவலகத்தில் பணி அதிகமாக இருந்ததால் மாலை வீடு திரும்பினான் மீனாட்சியின் கணவன் சந்தோஷ், மங்களத்தின் மகன். வாப்பா, ஏன் மதியானம் சாப்பாட்டுக்கு வரல என்று மங்களம் கேட்க, அம்மா அலுவலகத்தில் வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்ததும்மா, அதனால தான் என்னால் மதியானம் சாப்பாட்டுக்கு வர முடியல என்று அவன் சொல்லி கொண்டு இருக்க, இதை கிச்சனிலிருந்து பார்த்து கொண்டிருந்தாள் மீனாட்சி. நம்மை பற்றி தான் ஏதோ குறை கூறி கொண்டிருக்கிறார் என்று நினைத்து, என்னங்க இப்படி கொஞ்சம் வரீங்களா என்று மீனாட்சி சொல்ல, அவனும் இதோ வரேன் என்று மீனாட்சியிலும் சென்றான். என்ன மீனாட்சி, என்ன விஷயம்? ஏன் மத்தியானம் சாப்பாட்டுக்கு வரல? கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்ததுமா, அதனால தான் வேலைக்கு வரல, சாப்பாட்டுக்கு வரல. ஆமாம், நான் ஒன்று சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. தினம் தினம் உங்கள் அம்மா கிட்ட சண்டை போட்டு என்னால் இருக்க முடியாது. எது செஞ்சாலும் குத்தன்னு சொல்லி குத்தி காட்டுறாங்க. நாம் நல்ல ஒரு முதியோர் இல்லாமல் பார்த்து மாதம் மாதம் பணம் கொடுத்து அவங்களை நல்லா கவனிச்சிக்கலாம். என்கிட்ட அவங்க ஒத்தே போக மாட்டுறாங்க, நான் இறங்கி போனாலும் அவங்க என்னை ஏறி மிதிக்கிறாங்க என்று இல்லாததையும் கொள்ளாததையும் தன் கணவனிடம் சொல்லிட்டார். அதற்கு சந்தோஷம், சரி சரி பார்க்கலாம் என்று கூறிக்கொண்டே தன் அறைக்கு சென்று விட்டான். மறுநாள் விடிந்தது.
வழக்கம்போல் அலுவலம் செல்ல தயாராகி கொண்டிருந்தான் சந்தோஷ். வெளியே காலிங் பெல் அடித்தது. ஓடிச் சென்று கதவை திறந்தால் மீனாட்சி. அம்மா, என்னம்மா காலையில வந்துட்டீங்க என்றாள். அங்கே நின்றிருந்தது மீனாட்சியின் தாய். வாம்மா, உள்ளவா உள்ளவா உள்ளவா, என்ன இவ்வளோ காலையில வந்துட்ட என்று மீனாட்சி கேட்க, அம்மா 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 என்று அழுது கொண்டே இருந்தார். அம்மா, என்னம்மா விஷயத்தை சொல்லுங்கம்மா என்று மீனாட்சி கேட்க, நேற்று ராத்திரி முழுக்க நான் கோயிலே படுத்து கிடந்தேன். என்னம்மா சொல்ற என்று மீனாட்சி அதிர்ச்சியும் கேட்க, மீனாட்சியின் தாயோ, ஆமாம்மா, நேற்று சாயந்தரம் உங்க அண்ணி உங்க அண்ணங்கிட்ட இல்லாதது பொல்லாதையும் சொல்லி என்னை வீட்டை விட்டே துரத்திட்டாமா உங்க அண்ணன் என்று குலுங்கி குலுங்கி அழுதாள். அம்மா, என்னம்மா இப்படி சொல்ற? அண்ணன் நான் உன்னை வீட்டை விட்டு துரத்திட்டான். பெத்த தாயை வீட்டை விட்டு துரத்தலாமா? அவெல்லாம் ஒரு மனுஷனா என்று கூறினார். உள்ளிருந்து சந்தோஷம், யார் மீனாட்சி என்று குரலுக்க, எங்க கொஞ்சம் வாங்கலேன், யார் வந்திருக்காங்க பாருங்க என்று மீனாட்சி கூற, வேகமாக வந்தான் சந்தோஷ். அதான் வாங்க அத்தை, எப்போ வந்தீங்க? இப்போதான் மாப்பிள்ள. உட்காருங்க உட்காருங்க. என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைப்பா, சும்மா பொண்ணை பார்த்துட்டாப்பா வந்தேன். அம்மா, நீ சும்மா இருமா. என்னங்க என்னங்க என்று மீனாட்சி கூப்பிட, சொல்லு மீனாட்சி, என்ன? ஒன்றும் இல்லைங்க, பெத்த தாய நேற்று நைட்டோட நைட்டாக வீட்டை விட்டு துரத்திட்டான் எங்கள் அண்ணன். பாவம் பாருங்க, வயசான காலத்தில் அவங்க எங்கே போவாங்க? பெற்றது 2, ஒன்று வீட்டை விட்டு துரத்துச்சு. அதனால தான் என்னை தேடி வந்திருக்கிறாங்க. ஐயோ, இப்படியா செஞ்சாமா? சார், அவனை என்னன்னு கேட்குறேன். ஐயோ, நீங்கள் எதுவும் கேட்காதீங்க மாப்பிள்ள என்று மீனாட்சியின் தாய் கூற, மீனாட்சியோ, ஏங்க நான் ஒன்று கேட்குறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க, சொல்லு மீனாட்சி என்று சந்தோஷ் கேட்க, இங்கே எங்கள் அம்மாவும் ஒரு ஓரமாக எடுத்துகிட்டு போட்டாங்க. நாம் சாப்பிட்ற கஞ்சோ கூழோ அவங்களுக்கு கொடுக்குறாங்க. பெத்த தாய்ங்க, அவங்கள இப்படி எப்படிங்க அனாதையாக போட முடியும் என்று மீனாட்சி கண்ணீருடன் கதற, சிரித்து கொண்டே சந்தோஷ் கேட்டான், மீனாட்சி, உன்னை பெற்றது தாய்னா என்ன பெற்றது பேயா? உங்க அம்மா உன் கூட இருக்குன்னு நீ ஆசைப்படுற, ஆனால் எங்கள் அம்மா முதியோர் எழுத்து இருக்கணுமா? என்னம்மா நான் எனக்கு ஒன்றும் புரியலையே என்று சந்தோஷ் கேட்க, குற்ற உணர்ச்சியுடன், ஐயோ என்னை மன்னிச்சிடுங்க என்று சந்தோஷின் காலை பிடித்து அழுதார். எதுவும் புரியாமல் நின்று கொண்டிருந்தால் மீனாட்சியின் தாய். ஓரமாக நின்று கொண்டு அதை கேட்டுக்கொண்டிருந்தால் சந்தோஷத்தின் தாய் மங்களம். மனதுக்குள் ஒரு வாசகம் ஓடியது, தன்வினை தன்னையே சுடும். நன்றி நன்றி நண்பர்களே. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஓரமாக இருக்கிற பெல் பட்டனை ஒரு அழுத்துங்க. மற்றொரு கதையுடன் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கதை நாயகன் பிரமோத்.